ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவரோட பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே நிறையா ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட்டில் எடிட் எ ஃபோட்டோன்னு உள்ள ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ண வேணாம். கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு ரிமூவ்னு இருக்கு பாருங்கள், ரிமூவ் பிஜி. இது கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்டு ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆனோன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு பெருசாகணும் அந்தளவுக்கு வச்சுட்டு கீழே வந்து எரேஸ் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ஹார்ட்னஸ் கம்மி பண்ணிட்டு எரேஸ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணோன்னா அடுத்து நான் கொடுக்க பிஎம்ஜி ஆட் பண்ணுவோம். இதை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக இந்த அளவுக்கு இழுத்துருங்க. ஃபுல்லாக ஜூம் பண்ணி அப்படியே கொண்டு வந்து கீழே வச்சுருங்க. கீழே வச்சு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ வந்து ஒரு லைட்டிங் எஃபெக்ட் கொடுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் அமைக்கி மேலே வந்து லைட்டுன்னு எழுதிட்டிங்கன்னா லைட் ஆப்ஷன் வரும். அதில் போயிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு பிளண்டுன்னு ஒரு ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துலலாம் இது மாதிரி கொடுங்க. மாதிரி கொடுத்துட்டு அடுத்து நான் கொடுத்துக்க டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துக்க டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை வந்து ஃபுல்லாக இந்த அளவுக்கு ஜூமிங் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே கொண்டு போய் மேலே வச்சுருங்க. இந்த அளவுக்கு மூடன்னு கொடுத்தீங்கன்னா அது பின்னாக்க போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்க ஒரு செயின் இமேஜ் இருக்குது, அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இழுத்துட்டு இதை அப்படியே கொண்டு வந்து கீழே வச்சுருங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டை வந்து இது மேலே தான் ஆட் பண்ண போகிறோம், அதனால் நீங்கள் இந்தளவுக்கு இழுத்துருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் இருக்குது, அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வச்சுட்டு இதை அப்படியே வச்சுருங்க. இந்த இது மேலே வச்சுருங்க, செயின் மேலே வச்சுட்டு மேலே பார்த்திங்கன்னா டிக் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வச்சு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ண அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் ஹெச்டிஆர் எஃபெக்ட்னு இருக்கும், அது கொடுத்திங்கன்னா உங்கள் போஸ்ட் வந்து ஹெச்டிஆர் எஃபெக்ட் வரும். மேலே டிக் ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.